वीणामुपमश्रवस्तमम् ज्येष्ठराजम् ब्रह्मणाम् ब्रह्मणस्पदान शृण्वन्नोतिभिश्रीतसादनम् ॐ तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात्। ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वशमानयतु। सुरार्चितलिङ्गं निर्मलभासितशोभितलिङ्गम् जन्मजदुःखविनाशकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् देवमुनिप्रवरार्चितलिङ्गं कामदहनकरुणाकरलिङ्गं रावणदर्पविनाशकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् सर्वसुगन्धसुलेपितलिङ्गं बुद्धिविवर्धनकारणलिङ्गम् सिद्धसुरासुरवन्दितलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् कनकमहामणिभूषितलिङ्गं मणिपतिवेष्टितशोभितलिङ्गं दक्षसुयज्ञविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् कुङ्कुमचन्दनलेपितलिङ्गं पङ्कजहारसुशोभितलिङ्गम् सञ्चितपापविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् देवगणार्चितसेवितलिङ्गं भावैर्भक्तिभिरेव च लिङ्गं दिनकरकोटिप्रभाकरलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् अष्टदलोपरिवेष्टितलिङ्गं सर्वसमुद्भवकारणलिङ्गम् अष्टदरिद्रविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् सुरगुरुसुरवरपूजितलिङ्गं सुरवनपुष्पसदार्चितलिङ्गं परमपदं परमात्मकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् लिङ्गाष्टकमिदं पुण्यं यः पठेच्छिव सन्निधौ शिवलोकमवाप्नोति शिवेन सह मोदते।
அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். அதோடு பெற்றோர் ஆசிரியர் சங்க கல்வி பண்பாளர் கேட்டு வரும் பழைய மாணவர் சங்க குழுவினரின் சார்பாக ஒரு பழைய மாணவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். மங்கள விளக்கேற்றி இந்த நிகழ்ச்சி இந்த கலை விழா இடம்பெற இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது.
வருக
மாணவனை மாணவர்களை நமது மலைமகன் மத்திய கல்லூரி பெரும் மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றது. அதோடு நமது கலைஞரா நிகழ்ச்சிகள் சிறப்பு அமைவதற்காக நேற்று இரவு முதல் இன்று வரை எமது தோல்விக்கு தோல்விட்டு எனக்கு பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்ற கலா போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கும் நமது கல்லூரியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு நமது விழாவினை சிறப்பிக்கும் முகமாக கடந்த ஓரிரு வார காலமாக பல்வேறு வழிகளில் எனக்கு பல்வேறுபட்ட உதவிகளை வழங்கிய பாடசாலையின் பெற்றோர்கள், மாணவர்கள் மற்றும் நலன் விரும்பிகளுக்கு எமது பாடசாலையின் தமிழ் சங்கத்தின் சார்பாக எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து எமது கல்லூரி வரலாற்றில் முதல் தடவையாக இடம்பெற இருக்கின்ற மலர் வெளியீட்டு விழா தொடர்பான விளக்கங்களை கூறுவதற்காக இதோ உங்கள் முன்னிலையில் ஆரம்பிக்கலாம். பிரவேசிக்க இருக்கின்றோம். பிரபஞ்சத்தின் முதல் மூச்சு, அண்ட சராசரத்தின் முதல் கரு, இயல் இசை நாடகத்தின் முதல் உயிர், தமிழர் கலை பாரம்பரியத்தின் மூல ஓசை, பஞ்ச கிருத்தியத்தால் சகலனையும் அசைத்து வைத்த முதல் தமிழர் எங்கள் இறைவன் நடராச பெருமானுக்கு மலைமகள் மத்திய கல்லூரி அதன் முதல் கலைவிழா மலரினை சமர்ப்பணம் செய்கிறது. இறைவனுக்கு முதலாவது மலரினை வெளியிட்டு வைப்பதற்காக அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். இந்த விழா மலரினை வெளியிட்டது என்பது எங்கள் அனைவருக்கும் பெருமை தரக்கூடிய ஒரு விடயம். ஆகவே இந்த வரலாற்று நிகழ்ச்சியில் பங்கு பற்றிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி மீண்டும் இந்த மேடைக்கு நாங்கள் அழைக்கின்றோம். ஆய்வு உரை ஒன்றை வழங்குமாறு சிஎஸ் நிறுவன பணிப்பாளர் திரு எஸ் ராஜேந்திரன் அவர்களை ஆய்வுரை ஒன்றை வழங்க வருமாறு அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அதிபர்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, சகோதர சகோதரிகளே, மலைமகள் மத்திய கல்லூரியின் வரலாற்றில் தடம் பதித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்வில் நூல் ஆய்வுரை ஒன்றை வழங்க எனக்கு சந்தர்ப்பம் அளித்த திரு கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு முதற்கண் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் தொழில் ரீதியான ஒரு ஆய்வாளன் அல்ல, ஒரு சிறந்த மேடை பேச்சாளனும் அல்ல. இருந்தாலும் நண்பர் கிருஷ்ணகுமார் அவர்கள் என்னிடம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த நூலை பற்றி ஒரு ஆய்வுரை என்பதை விட ஒரு அறிமுக உரையை செய்யலாம் என எண்ணம் கொண்டிருக்கின்றேன். கண்டியை மையமாக கொண்டு இயங்குகின்ற இலங்கை இந்திய நட்புறவு சங்கம் வருடந்தோறும் ஏற்பாடு செய்து கண்டி இந்து கலாச்சார மண்டபத்தில் நடாத்துகின்ற கல்யாணா ரங்கா என்ற ஒரு கலை விழாவில் கலந்து கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு கிட்டியது. விமர்சிப்பது என்பது ஒரு சாலை சிறந்த செயல் அல்ல என்று நான் நினைக்கின்றேன். ஒரு பிறந்த குழந்தையை முதலாக பிறந்த குழந்தையை விமர்சிப்பது நாங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம் அல்ல. எனவே என்னை பொறுத்தவரையிலே ஒரு சிறு அறிமுக உரையை மட்டும் நிகழ்த்தலாம் என நான் நினைக்கின்றேன். முதலில் இந்த மலரினுடைய அமைப்பு அட்டைப்படம். ஒரு பெரும்பான்மையின ஓவியலின் கைவண்ணமும் கணனி தொழில்நுட்பமும் இணைந்ததாக இந்த அட்டைப்படம் இங்கே காணப்படுகின்றது. உள்ளே இந்த மலர் 102 பக்கங்களை உள்ளடக்கி இருக்கின்றது. ஆட்சி செய்திகள், பாடசாலை நிர்வாக குழுவினுடைய பெயர் பட்டியல், 11 கட்டுரைகள், 8 கவிதைகள், 2 சிறுகதை, பொது அறிவு அம்சங்கள் 4 இந்த புத்தகத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இவற்றிலே இந்த ஆக்கங்களிலே மாணவர்களினுடைய ஆக்கங்கள் 13, ஆசிரியர்
ஆசிரியர்களினுடைய ஆக்கங்கள் 11 காணப்படுகின்றது. அந்த தோற்றத்தையும் கொண்டுள்ளது. என்னுடைய கடைசியில் கூறுகின்றார், கல்வி பெருக்கும் கலை பெருக்கும் மேவுமாயும் பள்ளத்தில் விழுந்து கிடக்கும் குருடரெல்லாம் வெளிப்பெற்று பதவி கொள்வர் என்று அந்த கவிதை வரிகளை உள்ளடக்கியதாக முதல் பக்கம் அமைந்திருக்கின்றது. அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள், மத்திய மாகாண அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அவர்கள், மேலதிக மாகாண கல்வி பணிப்பாளர் எஸ். ஜோசப் அவர்கள், பிரதி கல்வி பணிப்பாளர் திருமதி ஐ. சீவரத்னம் ஆகிய நால்வரினதும் ஆசி செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு அம்சம், அவர்கள் அந்த கால பகுதியை குறிப்பிட்டிருப்பது அதனால் தான் என நான் நினைக்கின்றேன். குறிப்பாக திருமதி சீவரத்னம் அவர்கள் தனது ஆசி செய்தியிலே ஒரு அம்சத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். மலையகத்தில் மலிந்து காணப்படும் ஆசிரியர் பற்றாக்குறையின் மத்தியிலும் கலைத்துறையில் தமது திறமைகளை வெளிக்காட்டி வருகின்றனர் இம்மாணவர்கள் என அங்கே ஆசிரியர் பற்றாக்குறைகளுக்கு இடையில் என்று நான் நினைக்கின்றேன். கல்வி அதிகாரிகளுக்கு பொறுத்தவரையில் இது ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது என்று. இந்த மலையக பாடசாலைகளிலே நிலவுகின்ற ஆசிரியர் பற்றாக்குறை, அத்தகைய இடர்பாடுகளுக்கு இடையிலும் இந்த மாணவர்கள் தமது கலைத்துறை நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்வதை திருமதி பிட்டு பாராட்டியுள்ளார். அடுத்து நாம் மனம் கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் கல்லூரி அதிபரினுடைய எண்ணங்கள் அல்லது எண்ண தொடர்கள். கல்லூரி வளர்ச்சியின் வரலாறு, தற்போதைய கல்வியின் போக்கு, வல்லமையுள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்க தளம் கொண்டுள்ள நோக்கம், இவற்றை பற்றி குறிப்பிடுகின்ற அதிபர் தனது மாணவர்களில் கொண்டுள்ள அதீத விசுவாசத்தை வெளிப்படுத்தி சமுதாய உணர்வுடைய ஆசிரியர்களையும் பாடசாலை அபிவிருத்தி குழுவினரையும் பெற்றோர் பழைய மாணவர்களையும் பாராட்டியுள்ளார் தனது உரையில். வெறுமனே கல்வி பெரும்பெருக்கம் மட்டுமே கல்வி எனும் நிலைமை தற்போது கல்விசார் நடவடிக்கைகளில் பிரதானமான போக்காக மதிக்கப்பட்டு வருவது போட்டி உலகின் வீரியத்தை அடையாளப்படுத்துவதாக அமைகின்றது. இது என் மாணவர்களிலேயே என் பாடசாலைகளிலிருந்து பல்கலைக்கழகங்களுக்கு உட்சேருகின்ற தொகை குறைந்து வருவதையிட்டு இங்கே அதிபர் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். என்றாலும் மையம் கொண்டிருக்கும் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் காரணமாக உயர்கல்வியில் பங்கு பற்றுவோர் வீதத்தில் இதுவரை கால அதிகரிப்பு சற்று மந்தமாகவே காணப்படுகின்றது. காபோத உயர்தர வகுப்புகளில் பல்வேறு துறைகளிலும் மாணவர்களின் ஈடுபாட்டை அதிகரிக்க செய்வதும் பல்கலைக்கழக நுழைவு பற்றிய ஏற்புடைத்தான அக்கறையுடனும் எமது பாரம்பரியங்களை இட்டுச் செல்வதில் திட்டமிடுகின்றோம். நான் நினைக்கின்றேன், மலையக பாடசாலைகளினுடைய அனைத்து அதிபர்களும் எண்ணம் கொள்ள வேண்டிய ஒரு கருத்தாக இதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். கட்டுரைகள் சூழல் மாசடைதல் பற்றிய அம்சத்தை கொண்டிருக்கின்றன. நான் நினைக்கின்றேன், பெற்றோர் அனைவரும் இந்த தங்களுடைய மாணவர்களினுடைய வளர்ச்சியின் எண்ணம் கருதி இந்த நூலை கட்டாயமாக பெற்றுக் கொள்வீர்கள் என்று அதிபரிடமிருந்து. அத்தகைய ஒரு சந்தர்ப்பத்திலே அந்த 2 கட்டுரைகளையும் கட்டாயமாக வாசியுங்கள். ஒரு கட்டுரை சூழல் மாசடைதல், திருமதி எஸ். நடராஜா அவர்கள் எழுதியுள்ளார். பிரபாகரன் அவர்கள் நகரங்களின் சனத்தொகை அதிகரிப்பு பற்றியும் அதனோடு தொடர்புபட்ட சூழல் பிரச்சனைகள் பற்றியும் விரிவாக விளக்கியுள்ளதோடு அதற்கான சில தீர்வுகளையும் இந்த கட்டுரையிலே குறிப்பிட்டுள்ளார். அது நாள்தோறும் உல்லாச பிரயாணம், சொர்க்கம் என்ற நினைவினிலே வர்க்க உயிரையே உணவாக்கும் இத்தர்கள் என்று தொடங்கி செல்கின்றது அந்த கவிதை. அண்மையிலே நான் ஒரு பாடசாலை கலை நிகழ்ச்சி ஒன்றிலே கலந்து கொண்ட பொழுது அங்கு சிறப்புரையாற்ற வந்திருந்தார் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார். அவர், நான் நினைக்கிறேன், இந்த போதைப் பொருள் ஆராய்ச்சியில் மிகவும் ஈடுபாட்டோடு செயல்பட்டு வருகின்ற ஒருவர். தனது உரையிலே அவர் குறிப்பிட்டார், கல்வி அதிகாரிகளுக்கு நான் நினைக்கின்றேன் தெரிந்திருக்கும் என, கல்வியை பொறுத்தவரையிலே மிக அண்மையில் எடுக்கப்பட்ட மதிப்பீட்டின்படி போதைப் பொருள் உட்கொள்ளும் ஒரு மாணவியின் ஆக குறைந்த வயது 8 என கணிப்பிட்டிருக்கிறார்கள். 8 வயது ஒரு பெண் குழந்தை போதைப் பொருள்
பழக்கத்திற்கு அடிமையாகி உள்ளதாக அந்த பாதிரியார் குறிப்பிட்டார். மதகுரு, கிறிஸ்தவ மதகுரு. அதோடு மிக முக்கியமான ஒரு விடயத்தை அவர் குறிப்பிட்டிருந்தார். இன்று போதைப் பொருள் பல வடிவங்களிலே பாவனைக்கு விடப்பட்டுள்ளதாக, போதைப் பொருள் கலந்து விற்பனை செய்யப்பட்டதாகவும், போலோனா நான் நினைக்கிறேன் அந்த ட்ரேட் நேம்ல நான் சொல்ல வந்தது அதை ஒத்த ஒரு செய்தி போலை. போலோ அது ட்ரேட் நேம், அவங்க அது போலோன்னு நினைச்சாங்க, ட்ரேட் நேம் தான் நாங்கள் குறிப்பிட்டிருந்தேன். எனவே இத்தகைய இலகுவான வழிகளிலே இன்று போதைப் பொருள் பாவனைக்கு விடப்படுகின்றது மாணவர்கள் மத்தியில். ஏன்னா மாங்காய் விலை சற்று வித்தியாசம் நினைக்கிறேன். ஒரு மாங்காய் விலை 250 ரூபாயோ என்னமோ என்று கொண்டு விற்கிறார்களாம், போதைப் பொருள் கலக்கப்பட்ட ஒரு மாங்காயை. எனவே மாணவர்கள் எக்கானமிக்ஸ்ல படிக்கணும், தெளிவு பெற்ற பொருளை வாங்க வேண்டும் என்று அந்த நிலைமையை நாங்கள் இன்று சாதாரண நடைமுறையிலும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். காரணம் பகிரப்பட்டிருக்கின்றது. அடுத்து இன்னும் ஒரு கவிதை, மலையகத்தின் மன உறுதி. ஆசிரியர் திருமதி செல்வமலர் ராமலிங்கம் அவர்கள் எழுதிய கவிதை. இதனை கடைசி வரிகளை மட்டும் நான் இங்கே சுட்டி காட்டலாம் என நினைக்கிறேன். தலை சுமைகள் தூக்கி தலை குனிந்தது போதும், தலை சுமைகள் தூக்கி தலை குனிந்தது போதும், மலையகத்தினுடைய மைந்தர்களுக்கு இந்த ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். தலைமுறையால் நாங்கள் தலை நிமிர்ந்து விட்டோம். மழை பெருமை பேசி இம்மண்ணே கையெழுந்து என் மக்கள் உரிமை கேட்க மன உறுதி பூண்டு விட்டோம். என் மக்கள் உரிமை கேட்க மன உறுதி பூண்டு விட்டோம். மலையகத்தினுடைய விழிப்புணர்ச்சியை ஆசிரியர் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். சுதந்திரத்தை தேடுகின்றேன் என்ற ஒரு கட்டுரை. சமகால அரசியல் நிலைமைகள், மலையகத்தினுடைய அரசியல் தலைவர்களினுடைய ஒற்றுமையின்மையினால் ஏற்பட்டிருக்கின்ற எமது அரசியல் பலவீனங்கள், ஒரு தேர்ந்த அரசியல் கட்டுரையாளரை போன்ற இந்த கட்டுரை காணப்படுகின்றது. சித்தாந்த ரீதியான விளக்கங்கள் அங்கே இல்லாவிட்டாலும் கூட சுய முயற்சி என்ற வகையிலே நான் இந்த கட்டுரையை மதிப்பிடுகின்றேன். அந்த மாணவிகளுடைய திறமையை மதிப்பிடுகின்றேன் கட்டுரையில். ஏனெனில் மலையக மக்கள் தம் அனைவரையும் ஒரு தேசிய இனமாக ஒருங்கிணைத்து கட்டி எழுப்பக்கூடிய திறனின்றி திண்டாடுகின்றனர். ஒருங்கிணைந்து ஒரு தேசிய இனமாக கட்டி எழுப்பக்கூடிய ஒரு திறமை மிக்க உறுதியான தலைமைத்துவத்தை பெற முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலைமைக்கு இன்றைய மலையகம் தள்ளப்பட்டிருக்கிறது. அரசியலை பொறுத்தவரையிலே இன்று நாங்கள் ஒரு முக்கியமான காலகட்டத்திற்கு வந்திருக்கின்றோம். அனைவருக்கும் தெரியும், இதுவரை இருந்து வந்த கொடிய யுத்தத்தினுடைய நிலைமை நீங்கி சமாதான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுத்து செல்லப்படுகின்ற இந்த நிலைமையிலே சமஷ்டி என்ற ஒரு புதிய அம்சம் இங்கே பேசப்படுகின்றது. சமஷ்டியை பற்றி மலையக மைந்தன் என்ற வகையிலே எங்களுடைய எதிர்காலம் இன்றைய நிலைமையில் திட்டமிடப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தை அடைந்திருக்கின்றது. எனவே இந்த மாணவி, இந்த சுபாஷினி கந்தசாமி என்ற மாணவி கல்வியை பெறுகின்ற அதே நேரத்திலே தனது எதிர்காலத்தை பற்றியும் சிந்திக்க ஆரம்பித்திருக்கின்றார். மலையகத்தை பொறுத்தவரையிலே இது ஒரு நல்ல அறிகுறி என்று நான் நினைக்கிறேன். ஒரு கவிதை, இன்று பெண்ணிலைவாதம், பெண்கள் பிற்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்றெல்லாம் பலவாறு பேசப்படுகின்றது. ஆனால் எங்களுடைய தமிழ் சமுதாய அமைப்பிலே பெண்களுக்குள்ள பங்கு, காலம் காலமாக அவர்கள் அடக்கி ஒடுக்கப்பட்டிருந்த நிலைமை நான் நினைக்கின்றேன் இன்றெல்லாம் அவை சற்று மாறி வருகின்றன. பெண்கள் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள். செயற்படு பெண்ணே, சுதந்திரம் பற்றி எழுதியதை எரித்து விடு. சுதந்திரம் பற்றி நடந்ததை பற்றி தான் நாங்கள் இன்னும் எழுதி கொண்டிருக்கின்றோம். மாணவி குறிப்பிடுகின்றார், செயற்படு பெண்ணே, சுதந்திரம் பற்றி எழுதியதை எரித்து விடு. விடுதலைக்கு குரல் கொடுக்கிறாயா? இப்போதே அதை நிறுத்திவிடு. இதையே உன் மூதாதையரும் செய்தார்கள். நீ புதுமை பெண், அதை நிரூபிக்க புறப்படு. உன் ஒவ்வொரு அசைவிலும் வெற்றி முரசொலிக்கட்டும். உன் ஒவ்வொரு அசைவிலும் வெற்றி முரசொலிக்கட்டும். பெண்கள் சிந்தியுங்கள். உங்களால் தான் இந்த சமுதாயம் மாற்றம் அடைய போகின்றது. இந்த மாணவி அருமையாக குறிப்பிடுகின்றார். குறிப்பிடப்படவில்லை. ஒரு புத்தகத்தை வெளிக்கொணர்வதும் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதும் ஒன்று என்று. புத்தகம்
வெளிவந்த பிறகு எங்களுக்கு கிடைக்கின்ற அந்த மன நிறைவு, அந்த மன உணர்வு ஒரு தாய் தனது குழந்தையை பெற்றெடுத்த போது அடைகின்ற அந்த உணர்வை ஒத்ததாக இருக்கின்றது. இதிலே காணப்படுகின்ற நாங்கள் எடுத்தோம் புத்தகம் பார்த்து அப்படி வீட்டுக்கு போயிடுறோம். ஆனா அந்த புத்தகத்தை ஒரு புத்தகமாக வெளிக்கொணர்வதற்கு நாங்கள் படுகின்ற கஷ்டங்கள் எங்களுக்கு தெரியும். என்னோட இன்னும் நண்பர்கள், சிங்கள நண்பர்கள் சிலரும் வந்திருக்கிறார்கள். அவர்களும் எங்களது துறையை சேர்ந்தவர்கள். எனவே இந்த மாணவனுடைய கற்பனை வளத்தை போற்றுகின்ற அதே வேலை காணப்படுகின்றது. அந்த உணர்வு எவ்வாறு எங்கள் மனதில் ஏற்பட்டது என்பதை நான் இப்ப வாசிக்கிற அநேகமாக மலையகத்திலிருந்து எழுதப்படுகின்ற எல்லா கதைகளிலுமே இந்த உணர்வுகள் காணப்படுகின்றன. நான் நினைக்கின்றேன் இது இன்னைக்கு வருகின்ற இந்த சின்ன திரைப்படங்கள் என்று டிவிகளில் வருகின்ற இந்த கதைகளிலும் திரைப்படங்களில் MIM வாஜ்பு என்பவர் கற்றலை மனதில் பதித்துக் கொள்ள சில ஆலோசனைகளை குறிப்பிட்டுள்ளதுடன் அவர் குறிப்பிட்டுள்ள ஆலோசனைகள் எங்களுடைய வாழ்க்கையை திட்டமிடுவதற்கும் சிறந்ததாக இருக்கும் என நான் நினைக்கின்றேன். நான் வரும்பொழுது கேள்விப்பட்டேன், முதலாக தேயிலை உற்பத்தி செய்யப்பட்ட லூக்கந்துரா தோட்டம் மிக பக்கத்தில் இருப்பதாக. அந்த வரலாற்று ஆவணத்தை திரு நேரு அவர்கள் சொந்தங்கள் புதிதல்ல என்ற கட்டுரைக்காக இந்த கலை அம்சத்திலே, இந்த கலை மலரிலே குறிப்பிட்டுள்ளார்கள். அதிபர் அவர்கள் குறிப்பிட்டார்கள், மிக அவசரமான ஒரு சந்தர்ப்பத்திலே இந்த புத்தகத்தை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதாக. அவசரமான சூழ்நிலையிலே மன்னிக்கப்படலாம் அந்த எழுத்து பிழைகள். ஆனால் தமிழ் என்ற வகையிலே இன்னும் கவனம் எடுத்திருக்க வேண்டும் என நான் அதிபர் அவர்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். இன்னும் ஒரு அம்சம் நான் இங்கே குறையாக காண்கின்றேன். மண் வாசனை இந்த புத்தகத்திலே மிக குறைவாக காணப்படுகின்றது. தேத்தோட்டை நகர் மலையகத்தின் மத்தியிலே நான் நினைக்கிறேன் மலையக இந்திய வம்சாவளி மக்களினுடைய வரலாற்றோடு மிக நெருக்கமான துர்க்கந்துரையில் முதலாவது தேயிலை தோட்டம் அமைக்கப்பட்டது என்றால் மலையக மக்களினுடைய வாழ்க்கையிலே மிக நெருக்கமான தொடர்பை கொண்டது தேத்தோட்டை நகரம் என்று நினைக்கின்றேன். தேத்தோட்டை நகரிலிருந்து நாங்கள் உதாரணமாக ராணிமுத்து மாதிரி தரமான ராணி பாவம் இவர் ஒரு கால்வாதி என்ற ஒரு கதை. இரவல் வாங்கிய புத்தகம் மறுநாள் காலையில் கட்டாயமாக இரவல் வாங்கியவரிடம் அதை கொடுக்க வேண்டும். வீட்டில் உள்ளவங்க எல்லாம் படிக்கணும். புத்தகத்தை வெளியே 4 மணிக்கு நாங்கள் வளர்ந்தது படிக்கின்ற சூழ்நிலையில், வாசிக்கின்ற சூழ்நிலையில். 1983ஆம் ஆண்டு இனக்கலவரம் அன்றி புதிய முயற்சிகள் உங்களால் உருவாக்கப்படுகின்ற நபர்களினால் மேற்கொள்ளப்பட வேண்டும். கடந்த தலைமுறைகள் செய்தவற்றையே திரும்ப செய்யும் நபர்களை உருவாக்குவது அல்ல. என்ற புதிய தலைமுறையை தயவு செய்து உருவாக்காதீர்கள். புதிய தலைமுறையை, மலையகத்தை திட்டமிடக்கூடிய புதிய தலைமுறையை உருவாக்குங்கள். இதைத்தான் மாசேதும் அறிஞர் மாசேதும் சொன்னாரு. சரித்திரம் மக்களால் உருவாக்கப்படுகின்றது. சரித்திரத்தை உருவாக்கும் முழு சக்தி மக்கள் தான். ஒரு கலை விழா மலரை ஒழுங்கு செய்த அதிபர் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் இப்பாடசாலையினுடைய ஆசிரியர்களுக்கும் அதிபர்களுக்கும் சிறியவனான என்னுடைய பேச்சை இவ்வளவு நேரம் செவிமடித்த உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை கூறி விடைபெறுகின்றேன். நாங்களும் கலந்து கொள்வதை பெரும் மகிழ்ச்சியும் கல்வி படிப்பாளர் அவர்களையும் நாங்கள் அன்போடு இந்த வேலை கலைக்கின்றோம். முத்து சம்பந்தன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இந்த வேலைக்கு சிறப்பு பிரதியோகிகளை கேட்டுக்கொள்ள வருமாறு முத்து சம்பந்தன் பணிப்பாளர் அவரோடு பணிப்பாளர் அதோடு கல்வி கல்வி பணிப்பாளர் நாமதேவன் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். இந்த வேலைக்கு மற்றும் ஒரு சிறப்பு பிரதியை பெற்றுக்கொள்ள வருமாறு இந்த பிரதிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் இந்த கல்லூரியின் சிரேஷ்ட ஆசிரியர் நோடு வெளியீட்டு குழுவின் சிரேஷ்ட ஆசிரியர் திருமதி ஆசினா அவர்கள். வெளியிட்டு வைக்க வருமாறு அன்புடன் கலைக்கிறோம். மலைமகள் மத்திய கல்லூரியில் உதவி அதிபர் திரு யோகராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
அவர்களையும் இந்த வேலைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். அவரையும் ஆய்வுடன் அழைக்கின்றோம். ஒரு சிறப்பு பிரதியை பெற்றுச் செல்வார். இந்த கல்லூரியின் சிறப்பு பிரதியை அவர் பெற்றுக் கொள்வார். அதனைத் தொடர்ந்து இந்த கல்லூரியின் பழைய மாணவர் இந்த கல்லூரிக்கு நிறைய பல வழி அந்த நிறுவனத்தின் உரிமையாளரையும் அன்புடன் இந்த மொழி கலைக்கின்றோம். இந்த சிறப்பு பிரதியை பெற்றுக் கொள்வதற்காக தவாஸ் ஆய்வாளர் உரிமையாளர் அடுத்ததாக நாங்கள் அழைப்பது தென்துறை தமிழ் தமிழ் வித்தியாலய அனைவர் அவர்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புடன் பணி அழைக்கின்றோம். இந்த சிறப்பு பிரதிகளை வெளியிட்டு வைப்பதற்காக அடுத்ததாக நாங்கள் அழைக்கின்றோம் பேராதனை தமிழ் வித்தியாலய அதிபர் திரு தாமோதரம் அவர்களை சிறப்பு பிரதி ஒன்றினை பெற்றுக் கொள்ள வருமாறு பேராதனை தமிழ் வித்தியாலய அதிபர் திரு தாமோதரம் அவர்களை சிறப்பு பிரதி ஒன்றினை பெற்றுக் கொள்ள வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக TLS நிறுவன உரிமையாளர் சிறப்பு பிரதி ஒன்றினை பெற்றுக் கொள்வதற்காக அன்புடன் அழைக்கின்றோம். உரிமையாளர் அவருக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் அழைக்கின்றோம் வெண்கோட்டை நகரில் காணப்படுகின்ற ஒரே சைவ உணவகம் அந்த திரு கந்தசாமி அவர்கள் உரிமையாளர் சைவ உணவகம் வெண்கோட்டை தொடர்பு ஒரு சிறப்பு பிரதி ஒன்றை பெற்றுக் கொள்ள வருவார். அண்மையில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்ட பெருந்தோட்ட அபிவிருத்திக்கான நிறைவேற்று பணிப்பாளர் திரு ஜெயக்குமார் அவர்கள் தற்போது சிறப்பு பிரதி ஒன்றை பெற்றுக் கொண்டுள்ளார். அவருக்கு நமது நன்றிகள் உரித்தாகட்டும். அடுத்ததாக நாங்கள் அன்புடன் அழைப்பது சிறப்பு பிரதி ஒன்றை பெற்றுச் செல்லுமாறு கலை விழாவிலே கடற்பதிக்கின்ற இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டு உங்கள் முன்னிலை
when his drinking, lusting, and his hunger for power became known to more and more people, the demands to do something about this outrageous man became louder and louder. பெற்றோர்களுக்கும் இங்கு வருகை தந்துள்ள பிரமுகர்களுக்கும்
கொடு எங்கள் நாடே, கடல் வாசல் தெளிக்கும் வீடே, பனமரக்காடே, பறவைகள் கூடே, மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா.